முழு மகாபாரதம் தமிழில். இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது வனபருவம் பகுதி 129. தலைப்பு: குதிரை வேள்வி செய்த பரதன். Bharata performed horse sacrifice. வனபர்வா செக்ஷன் 129. மகாபாரதா இன் தமிழ். இது தீர்த்த யாத்ரா பர்வ தொடர்ச்சி. இந்த பதிவின் சுருக்கம்: வேள்விகள், தீர்த்தங்கள், வேள்விகள் செய்த மன்னர்கள், அவர்கள் சம்பந்தப்பட்ட இடங்கள் என்று யுதிஷ்டனுக்கு லோமசர் சொன்னவை. இப்பொழுது வனபருவம் பகுதி 129, குதிரை வேள்வி செய்த பரதன் இப்பதிவிற்குள் நுழைவோம். லோமசர் யுதிஷ்டனிடம் சொன்னார்: ஓ மன்னா, பழங்காலத்தில் உயிரினங்களின் தலைவனே, அந்த பிரம்மனே இங்கு இஷ்டீகிருதம் என்ற 1000 வருட வேள்வியை செய்திருக்கிறான். நாபாகனுடைய மகனான அம்பரீஷனும் யமுனை ஆற்றுக்கு அருகில் வேள்வியை செய்திருக்கிறான். அப்படி வேள்வியை செய்து 10 பத்மங்கள், அதாவது ஒரு பத்மம் என்பது 100 கோடி, 10 பத்மங்கள் தங்க காசுகளை வேள்வியை கவனித்த புரோகிதர்களுக்கு கொடுத்து தனது வேள்விகளாலும் தவத்தாலும் உயர்ந்த வெற்றியை அடைந்தான். ஓ குந்தியின் மகனே யுதிஷ்டா, நகுஷனின் மகனான அளவிட முடியா சக்தி கொண்டவனும் புனித வாழ்வு வாழ்ந்தவனுமான யயாதி முழு உலகத்தையும் ஆட்சி செய்து வேள்விகள் செய்தது இந்த பகுதியில்தான். அவன், அந்த யயாதி, இந்திரனுடன் போட்டி போட்டு வேள்விகளை இங்கேதான் செய்தான். பலவிதமான வடிவங்களில் உள்ள வேள்வி மேடைகள் பூமியை நிறைப்பதையும், யயாதியின் பக்தி நிறைந்த செயல்களின் தாக்கத்தின் மூலம் உலகம் எப்படி மூழ்கி இருக்கிறது என்பதையும் பார். இது ஓரிலை கொண்ட ஒரு வன்னி மரம். இது அற்புதமான தடாகம். பரசுராமரின் தடாகங்களையும் நாராயணனின் ஆசிரமத்தையும் பார். ஓ பூமியின் பாதுகாவலா யுதிஷ்டா, அளவற்ற சக்தி படைத்த ரிசீகரின் மகன் இந்த பாதையின் வழியே சென்று பூமியின் இந்த பகுதியில் மீது உலாவி யோகச் சடங்குகளை பயிலும் ரௌப்பிய ஆற்றையும் இதோ பார். ஓ குருகுலத்தின் மகிழ்ச்சியே யுதிஷ்டா, உரல்களை போன்ற காதணிகளோடு கூடிய ஒரு பெண் பிசாசு ஒரு அந்தன பெண்ணிடம் கூறியதும் பரம்பரையாக வந்ததுமான கதையை கேள். அவள், அந்த பெண் பிசாசு, யுகாந்தரத்தில் தயிரை உண்டு அச்சுஸ்தலத்தில் வாழ்ந்து பூதலயத்தில் நீராடியதால் நீ உனது மகன்களுடன் வாழ்வாய். ஓ பாரத குலத்தின் மிக நேர்மையானவனே யுதிஷ்டா, இங்கே ஒரு இரவை கழித்த பிறகு 2வது இரவில் நடக்கும் சம்பவங்கள் பகல் பொழுதில் நடந்த சம்பவங்களுக்கு முற்றிலும் வித்தியாசமானவையாக இருக்கும். இன்றிரவை நாம் இதே இடத்தில் கழிப்போம். ஓ பாரத குலத்தின் வழித்தோன்றலே யுதிஷ்டா, இதுவே குருக்களின் போர்க்கள வாயிலாகும். ஓ மன்னா யுதிஷ்டா, இதே இடத்தில்தான் நகுஷனின் மகனான ஏகாதிபதி யயாதி வேள்விச் சடங்குகளை செய்து அபரிமிதமான ரத்தினங்களை கொடையாக கொடுத்தான். இந்திரனும் அந்த புனிதமான சடங்குகளின் மூலம் திருப்தி அடைந்தான். இது பிலக்ஷாவதரணம் என்ற பெயரில் யமுனை ஆற்றின் கரையில் இருக்கும் அற்புதமான புனித நீராட்டு பகுதியாகும். பண்பட்ட மனம் கொண்ட மனிதர்கள் இதை சொர்க்கத்திற்கான வாயில் என்று சொல்கிறார்கள். ஓ மதிப்பிற்குரிய ஐயா யுதிஷ்டா, சாரஸ்வத மன்னன் இங்கே வேள்விச் சடங்குகளை செய்த பிறகு வேள்வி கம்புகளை உரலாக பயன்படுத்திய உயர்ந்த வகையிலான தவசிகள் அந்த புனித சடங்கின் இறுதியில் தங்கள் புனித நீராடலை செய்தனர். ஓ ஏகாதிபதி யுதிஷ்டா, இங்கே மன்னன் பரதன் வேள்விச் சடங்குகளை செய்தான். குதிரை வேள்வியை செய்ய இங்கேதான் அவன் வேள்வி பசுவான குதிரையை சுதந்திரமாக விட்டான்.
அந்த ஏகாதிபதி பரதன் முழு உலகத்தின் ஆட்சியையும் நேர்மையாக வெற்றி கொண்டான். ஒரு முறைக்கு பல முறை கருநிறம் கொண்ட குதிரையை விட்டான். ஓ மனிதர்களில் புலியே யுதிஷ்டிரா, தவசிகளின் தலைவரான சம்வர்த்தரால் பாதுகாக்கப்பட்ட மருத்தன் இந்த இடத்தில்தான் அற்புதமான வேள்விகளை செய்து வெற்றியடைந்தான். ஓ மன்னர்களின் ஆட்சியாளனே யுதிஷ்டிரா, இந்த இடத்தில் நீராடும் ஒருவன் அனைத்து உலகங்களையும் கண்டு தீய செயல்களிலிருந்து சுத்தப்படுத்தப்படுவான். ஆகையால் நீ இந்த இடத்தில் நீராட வேண்டும் என்றார் லோமசர். வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் சொன்னார், பாண்டு மகன்களில் மிகவும் போற்றுதலுக்குரியவன் அந்த யுதிஷ்டிரன் பிறகு தனது தம்பிகளுடன் நீராடினான். சக்தி வாய்ந்த தவசிகள் வாழ்த்து பாடினார்கள். பிறகு அவன் அந்த யுதிஷ்டிரன் லோமசரிடம் சொன்னான், உண்மையின் பலம் கொண்டவரே லோமசரே, இந்த பக்தி நிறைந்த செயலின் அறத்தால் நான் அனைத்து உலகங்களையும் காண்கிறேன். இந்த இடத்திலிருந்து நான் பாண்டுவின் மகன்களில் போடத்தக்கவனும் வெள்ளை குதிரையில் சவாரி செய்பவனுமான அர்ஜுனனை காண்கிறேன் என்றான். லோமசர் யுதிஷ்டனிடம் சொன்னார், ஓ தோள் வலிமை மிக்கவனே யுதிஷ்டிரா, அது உண்மையே. உயர்ந்த வகையிலான தவசிகளால் இவ்வாறு அனைத்து உலகங்களையும் காண முடியும். தன்னையே முழு புகலிடமாக நம்பியிருக்கும் மனிதர்களால் மொய்க்கப்படும் புனிதமான இந்த சரஸ்வதி நதியை பார். ஓ மனிதர்களில் மிகவும் புகழத்தக்கவனே யுதிஷ்டிரா, இங்கே நீராடிய பிறகு நீ அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டவனாய், ஓ குந்தியின் மகனே யுதிஷ்டிரா, இங்கேதான் சாரஸ்வத மன்னனுக்காக தெய்வீக தவசிகளும் பூலோக தவசிகளும் அரச தவசிகளும் வேள்விச் சடங்குகளை செய்தனர். இதுவே உயிரினங்களின் தலைவனுடைய அந்த பிரம்மனுடைய வேள்வி பீடமாகும். இது எல்லா புறங்களிலும் 5 யோஜனை தூரம் கொண்டதாகும். வேள்வி செய்வதையே பழக்கமாக கொண்ட பெருமை மிக்க குருக்களின் களம் இதுவே என்றார் லோமசர். இத்துடன் வனப்பருவம் பகுதி 129 குதிரை வேள்வி செய்த பரதன் இப்பதிவு நிறைவுற்றது.